Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் பெர்ஃபெக்ட்டான சைடு இது. இது சிம்பிளா டேஸ்டியா நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 5 அல்லது 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான காரத்தை பச்சை மிளகாய் தான் கொடுக்க போகுது. அதனால உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்ததா அரிந்த வெங்காயம் ஒரு 1/2 கப். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே பூண்டு 5 பல்லு, இதோட 1 அங்குலம் இஞ்சி துண்டு சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுடுங்க, ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயத்தை சேர்த்திடுங்க. இது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன், கிராம்பு 3 பீஸ், பட்டை சின்னதாக 3 பீஸ், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், இதோட தேங்காய் 1/2 கப், கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கப். இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை சின்னதாக 2 பீஸ், கிராம்பு 3 பீஸ், இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு முறை வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா நறுக்கிய தக்காளி 3/4 கப், இதை சேர்த்திட்டு நல்ல மசீர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நறுக்கி சேர்த்திக்கிறேன். இதோட பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப். இதை ரெண்டையும் சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி விட்டுருங்க. இதோட மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு உங்களுடைய தேவைக்கேற்ப, தேவைப்பட்டா கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துடுங்க. உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சியோ நீங்கள் தண்ணியை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த கட்டத்தில் ஒரு முறை நல்லா கலந்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம். குக்கர் மூடியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். 2 விசில் வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியை நீங்கள் திறக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் மசியாமல் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிட்டு சூடாக நீங்கள் பரிமாறிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.